ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.1 எல்லா சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், அடுத்து பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்கன்னு சொல்லி கணக்கு எடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே நம்ம சரி பார்க்கணும். இப்போ இது ஏபிசியை கணங்களை எழுதிக்கிடுவோம். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, விவரித்தல் முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பட்டியல் முறையில் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். இயல் எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 7. ஏன்னா 8ஐ விட குறைவானன்னு எழுதியிருக்காங்க. அதனால 8ஐ விட குறைவான இயல் எண்களை எழுதியாச்சு. அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள் எழுதணும். 8ஐ விட கம்மியாக இருக்க பகா எண்கள் 2 3 5 7. அதுக்கடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்க? இரட்டை பகா எண் சொல்லி கொடுத்துருக்காங்க. இரட்டை பகா எண் ஒன்று மட்டும்தான், அது 2 எழுதிக்கிறாச்சு. இப்போ முதல் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. இதில் எல்ஹெச்எஸ் இதை எடுத்துக்கிற போகிறோம், இது ஆர்ஹெச்எஸ் சொல்லி எடுத்துக்கிற போகிறோம். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு இது சம்மா இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். எல்ஹெச்எஸ் இதை எடுத்துக்கிறோம்னா ஏ வெட்டு பி ப்ராக்கெட் போட்டுக்கணும், கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வெட்டு பி கண்டுபிடிப்போம். ஏங்கிற கணத்தில் எழுதிக்கலாம். 4 5 6 7. வெட்டு பிங்கிற கணத்தில் எழுதிக்கலாம். 2 3 5 7. இது 2ல் இருக்க பொதுவான உறுப்பு எழுத போகிறோம். 2 பொதுவாக இருக்குது, அடுத்து 3 பொதுவாக இருக்குது, அடுத்து 5 பொதுவாக இருக்குது, அடுத்து 7 பொதுவாக இருக்குது. எழுதியாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஏ வெட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன கண்டுபிடிச்சாச்சு, இது எழுதிக்கலாம். இந்த கணத்தை 2 3 5 7 கிராஸ் சிங்கிற கணத்தை எழுதிக்கிறோம் போகிறோம். 2ன்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்க எல்லா உறுப்போடையும் சேர்த்து எழுதணும். அப்போனா 2 2 3 2 அடுத்து 5 2 அடுத்து 7 2 இப்படி இருக்கும். கண்டுபிடிச்சாச்சு. ஏ வெட்டு பி கிராஸ் சி எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் எழுதிக்கிற போகிறோம். ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சுக்கிற போகிறோம். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏங்கிற கணத்தை எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 கிராஸ் சிங்கிற கணம் 2 எழுதியாச்சு. கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படின்னா, இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும். இப்படி எழுதணும். இப்போ நாம் 1 2 அடுத்து 2 2 அடுத்து 3 2 அடுத்து 4 2 அடுத்து 5 2 அடுத்து 6 2 அடுத்து 7 2 எழுதி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் சி பிங்கிற கணத்தை எழுதிக்கலாம். 2 3 5 7 கிராஸ் சிங்கிற கணம் 2. இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும். அப்போ நாம் 2 2 அடுத்து 3 2 அடுத்து 5 2 அடுத்து 7 2 கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு 2க்கும் சேர்த்து வெட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். இங்கே இந்த இருக்குது. 1 2 அடுத்து 2 2 அடுத்து 3 2 அடுத்து 4 2
அடுத்து 5,2, அடுத்து 6,2, அடுத்து 7,2 வெட்டு. அடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம், இது எழுதிக்கலாம். 2,2, அடுத்து 3,2, அடுத்து 5,2, அடுத்து 7,2 எழுதியாச்சு. இதில் இருக்க பொதுவான உறுப்பு என்னென்னா 2,2 ரெண்டுலேயுமே இருக்குது, எழுதிக்கலாம். அதே மாதிரி 3,2 ரெண்டுலேயும் இருக்குது, எழுதிக்கலாம். அதே மாதிரி 4,2 இல்லை. அடுத்து 5,2 ரெண்டுலேயுமே இருக்குது. அடுத்து 7,2 இருக்குது, அது எழுதியாச்சு. இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு, ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. 2 சமமாக இருக்கான்னு பார்த்துருமா? 2,2 ரெண்டுலேயும் இருக்குது, 3,2 ரெண்டுலேயும் இருக்குது, 5,2 ரெண்டுலேயும் இருக்குது, 7,2 ரெண்டுமே இருக்குது. அப்போனா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இதிலிருந்து ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி என சரி வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்து 2வது சப்டிவிஷன் எடுத்துக்கிற போகிறோம். இது வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிற போகிறோம், இது கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இது வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். இதையும் கண்டுபிடிச்சிட்டு இது 2 சமமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அது எல்ஹெச்எஸ் என்ன எடுத்துக்கிறோம்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பி மைனஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். பிங்கிற கணத்தை எழுதிக்கலாம். 2, 3, 5, 7 மைனஸ் சிங்கிற கணத்தை எழுதிக்கலாம். பி மைனஸ் சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதில் இருக்க 2வது கணம் இருக்குல்ல, இதில் என்ன இருக்குது? 2 மட்டும்தான் உறுப்பு இருக்குது. இந்த 2ங்கிற உறுப்பை இந்த முதல் கணத்தில் இருக்க உறுப்புலேருந்து அழிச்சிட்டு மீதி இருக்கிறத எழுதணும். இங்கே அடிச்சாச்சா? மீதி என்ன இருக்குது? 3, 5, 7 இதுதான் பி மைனஸ் சி. எப்பயுமே இந்த 2வது கணம் இருக்குதுல்ல, இந்த கணத்தில் இருக்க உறுப்பை முதல் கணத்தில் இருக்க உறுப்புலேருந்து அடிச்சிட்டு மீதி இருக்க முதல் கணத்தை எழுதணும். இதுதான் பி மைனஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏங்கிற கணத்தை எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 அடுத்து கிராஸ் பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். 3, 5, 7 கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும். 1 எல்லாத்துக்கூடையும் சேர்த்து எழுதணும். 1, 3 அப்புறம் 1, 5 அதுக்கப்புறம் 1, 7 அது மாதிரி 2 எல்லாத்தோடையும் சேர்த்து எழுதணும். 2, 3 அடுத்து 2, 5 2, 7 அதுக்கடுத்து 3, 3 3, 5 3, 7 அடுத்து என்ன இருக்குங்க? 4, 3 4, 5 4, 7 அடுத்து 5, 3 5, 5 5, 7 அடுத்து இந்த 6 வச்சு எழுதணும். 6, 3 6, 5 6, 7 அடுத்து 7 வச்சு எழுதணும். 7, 3 7, 5 7, 7 எல்லா உறுப்பையுமே எழுதியாச்சு. இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதை வந்து ஆர்ஹெச்எஸ் சொல்லி எடுத்துக்கணும். இது எழுதிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன எழுதிக்கலாம்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்போ வந்து ஏ கிராஸ் பி எழுதிக்கிறோம், அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஏங்கிற கணத்தில் எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் அடுத்து பிங்கிற கணம் 2, 3, 5, 7 கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்க எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும். அப்புறம் 1, 2 1, 3 1, 5 1, 7 அதே மாதிரி 2 வச்சு எல்லாத்தோடையும் சேர்த்து எழுதணும். 2, 2 2, 3 2, 5 2, 7 அடுத்து 3 வச்சு எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். 3, 2 3, 3
3,5 3,7 அடுத்து 4 வச்சு எழுதணும். 4,2 4,3 4,5 4,7 அடுத்து 5 வச்சு எழுதணும். 5,2 5,3 5,5 5,7 அடுத்து 6 வச்சு எழுதணும். 6,2 6,3 6,5 6,7 அடுத்து 7 வச்சு எழுதணும். 7,2 7,3 7,5 7,7 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஏங்கிற கணக்கு எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சிங்கிற கணக்கு எழுதிக்கலாம். 2 மட்டும் இருக்கும். கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். இதில் ஒவ்வொரு உறுப்பையும் இதில் எல்லா உறுப்பையும் சேர்த்து எழுதணும். இப்போ நான் 1, 2 அடுத்து 2, 2 அடுத்து 3, 2 அடுத்து 4, 2 அடுத்து 5, 2 அடுத்து 6, 2 அடுத்து 7, 2 இப்போ A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. இப்போ வந்து A கிராஸ் Bங்கிற கணத்தை எழுதிக்கிடுவோம். எழுதியாச்சு. மைனஸ் A கிராஸ் Cங்கிற கணத்தை எழுதிக்கிடுவோம். எழுதியாச்சு. இப்போ A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து மைனஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா இந்த கணத்தில் இருக்க எல்லா உறுப்பையுமே இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த கணத்தில் இருக்க எல்லா உறுப்பையும் முதல்ல எழுதியிருக்கோம். இப்போ இந்த 2வது கணம் இருக்குதுல்ல, அதில் இருக்க உறுப்பு எல்லாமே முதல் கணத்தில் இருந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். அவ்வளோதான். இப்போ இந்த 2வது கணத்தில் 1, 2 இருக்குது. அதை வந்து இங்கே அடிச்சிடலாம். இருந்துச்சுன்னா இந்த இருக்குது. அதுக்கடுத்து 2, 2 இருக்குது. இந்த இருக்குது. இதை அடித்தாச்சு. அடுத்து 3, 2 இருக்குது. இந்த இருக்குது. இந்த இதை அடித்தாச்சு. அடுத்து 4, 2 இருக்குது. இந்த இடத்துல அடித்தாச்சு. அடுத்து 5, 2 இங்கே இருக்குது. இந்த இருக்குது. இதை அடித்தாச்சு. அதுக்கடுத்து 6, 2 இருக்குது. அதுக்கடுத்து 7, 2 இருக்குது. இந்த ரெண்டையும் அடித்தாச்சு. மீதி இருக்க கணத்தை எல்லாத்தையும் எழுதணும். முதல்ல இருக்க கணத்தை தான் பார்த்து அடிச்சுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். அப்போனா 1, 3 அடுத்து 1, 5 1, 7 அதே மாதிரி 2, 3 2, 5 2, 7 அதே மாதிரி 3, 3 இந்த இருக்குதுல்ல. அடுத்து 3, 5 3, 7 எழுதணும். எழுதிடுவோம். அடுத்து 4, 3 4, 5 4, 7 அடுத்து 5, 3 5, 5 5, 7 அடுத்து 6, 3 6, 5 6, 7 அதே மாதிரி மீதி 7, 3 7, 5 7, 7 எழுதியாச்சு. இப்போ வந்து RHS கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ LHSும் RHS சமமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எல்லா உறுப்புமே இதுலேயும் இருக்குது. அதனால LHS ஈக்குவல் டு RHS. இது ரெண்டு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா A கிராஸ் B மைனஸ் E ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C என சரி வர்க்கப்பட்டதுன்னு சொல்லி எழுதிடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.